சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்துமாறு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கில் மீண்டும் வாதிட அனுமதி வழங்கி நீதிபதி அள்ளி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வங்கி சார்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை தங்களுக்கு வழங்கிய வங்கி சார்ந்த ஆவணங்களுக்கும் வேறுபாடு உள்ளதால் வங்கி வழங்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்க கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வங்கி ஆவணங்களை பெற்றுக்கொள்ள செந்தில் பாலாஜியை வரும் 22ஆம் தேதி பிற்பகல் நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.